தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம் 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழா என்பது வெறும் மதச் சடங்கல்ல. இரு நாடுகளில் வாழும் தமிழ் பேரின மக்களின் உணர்வுகள் சங்கமிக்கும் உறவுச் சங்கிலியாக அந்த திருவிழா இருக்கிறது. உதாரணமாய் ஒரு விஷயத்தை இப்போது பார்க்கலாம். குழந்தை பருவத்தில் அகதியாய் இந்தியா வந்து 18 வயதில் மீண்டும் இலங்கைக்கே திரும்பி போனவர் வேஜினா. இப்போது கச்சத்தீவில் குடும்பத்துடன் முகாமிட்டிருக்கிறார். அந்தோணியார் கோயில் ஆலய திருவிழா களைகட்டி நிறைவுற்று இருக்கிறது. இந்தியா, இலங்கை ஆகிய இரு நாடுகளைச் சேர்ந்த 7,000-க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பௌர்ணமி முழு நிலவில் ஒன்று கூடி சங்கமித்து பெண் பார்த்தல் உள்ளிட்ட உறவுசார் நிகழ்வுகளுக்கான நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் இடையே கொள்வினை கொடுப்பினை என தொப்புள் கொடி உறவுகள் ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வந்தன. இப்படி ஒரு உறவு பாலம் சமகாலத்தில் வேஜினாவுக்கு இருக்கிறது. ஆயிரத்து 1994 இலங்கை உள்நாட்டு போர் கடுமையாக நடந்து கொண்டிருந்த காலகட்டம். அப்போது 2 வயது சிறுமியாக இருந்த வேஜினா தாய், தந்தை, உற்றார் உறவுகளோடு இந்தியா வந்தார். 18 வயதில் திருமணம் முடித்துக் கொண்டு சொந்த நாட்டிற்கே திரும்பிச் சென்றார். இனி இந்தியாவில் உள்ள உறவுகளை பார்க்கவே முடியாது என கருதினார். ஆனால் கச்சத்தீவு திருவிழா அவர்களை ஆண்டுக்கு ஆண்டு இணைக்கிறது. பௌர்ணமி நில ஒளியில் உறவுகளுடன் ஒன்று கூடி பிடித்தமான உணவு வகைகளை பரிமாறிக்கொண்டனர். கச்சத்தீவு கோயிலுக்கு வரும்போது எங்களோட இருந்த உறவினர்கள் எல்லாம் இப்ப இங்க வரும்போது அவங்களையும் சந்திக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க இப்படியே ஒவ்வொரு வருஷமும் நாங்க வரும்போது இன்னும் நாங்க சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கு. இப்ப அவங்க எங்களுக்கு வந்து என்ன வேணும், என்ன பொருள்கள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்க நிறைய கேட்க விரும்பல. எங்களுக்கு பிள்ளைகளுக்கு சும்மா ஸ்வீட்டுகள் அதைகள் வேண்டி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா வேண்டி கொண்டு தந்தாங்க. இப்ப அதோட நாங்களும் அவங்களுக்கு இந்த சவக்காரம் வேணும்னு சொல்லி ராணி சோப்பு ரொம்ப விருப்பம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் அவங்களுக்கு வேங்கி கொண்டு வந்தோம். இப்ப நாங்க அவங்கள சந்திச்சு நாங்க ஒருமையா இருந்து ஒரே இடத்துல இருந்து நாங்க கதைச்சி ஒற்றுமையா இருக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல வேஜினாவை போலவே இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த இருதரப்பு உறவுகளும் தேவாலயத்திற்கு சென்று மனதார பிரார்த்திக்கிறார்கள். ஏக்கம் நிறைந்த விழிகளுடன் அடுத்த திருவிழா வரட்டும் என ஏக்கத்துடன் பிரிந்து செல்கிறார்கள். வழிபாட்டு தலங்கள் எதற்கு? மனங்கள் கலப்பதற்காகத்தானே. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம் 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும்.